கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 141 சங்கீதம் 2 வசனம். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபத்தை குறித்து தாவீது எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் அப்படின்னா, நம்ம செய்கிற ஜெபம், நாம் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு தூபமாய் மாறணுமா. என் கையெடுப்பு அந்தி பலியாக இருக்க கடவது. அப்போ நமக்கு இருக்கிற நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், வேதனையிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குவார். நம்ம அதை சொல்ல வேண்டியதே இல்லை பிரியமானவர்களே. சங்கீதக்காரன் அப்படிதான் அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரே, என் விண்ணப்பம் உமக்கு தூபமா இருக்கட்டும். நான் அப்படிதான் உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ணுவேன். அதை நீங்க அங்கீகரிப்பீங்க. நான் சொல்லும் போது நீங்க அதை அங்கீகரிப்பீங்க. அதனால எனக்கு பதில் செய்வீங்க. என் கையெடுப்பு அந்தி பலியாகும். அப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறதா தான் இருக்கும். எப்பவும் ஆண்டுடைய உண்மை கஷ்டப்படுத்தும்படியோ, இல்லைன்னா நீர் எனக்கு இப்படி செஞ்சாகணும் என்று சொல்றபடி என் விண்ணப்பம் இருக்காது. உமக்கு தூபமா இருக்கும். நான் விண்ணப்பம் பண்ணா நீங்க உடனே வந்துருவீங்க. என்னுடைய பிள்ளைகளே, தானியேலுடைய ஜெபம் ஜெபிக்கும் போதே கட்டளை வெளிப்பட்டதான். அப்போ உங்க ஜெபம் எப்படி இருந்திருக்கு பாருங்க. அதுபோலதான் நம்ம ஜெபம் மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்மளுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல் மைட்டி காட், இருக்கிறவராகவே இருக்கிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், மாறாத நல்ல நேசர். பிரியமானவர்களே, அதனால நம்ம பண்ற விண்ணப்பத்தை சந்தோஷப்படணும். இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவ்வளோ போராட்டம் இருக்கு, ஆனாலும் எனக்கு இவ்வளோ நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்றானே என்று கர்த்தர் இல்லையா கிரகிக்கத்தக்க யோசிக்கணும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஜெபம் நம்மகிட்ட இருந்தா நிச்சயமா நான் சொல்றேன், அவர் நம்மளை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்துல வருகிறோம். உம்மை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. இது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். எங்க எண்ணங்கள், சிந்தனைகள் மனிதனை நோக்கி அல்ல, உண்மையே நோக்கி இருக்கிறதப்பா. இந்த வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த நாளிலே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. நன்மையினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.